வாருங்கள், செழிப்பான கலிலேயா பகுதியை ஒரு சுற்று பார்த்துவிட்டு வருவோம். இஸ்ரேல் தேசத்திலே மிகவும் வனப்பும் செழிப்புமான பகுதி கலிலேயா பகுதி. கோடை காலத்தில் எர்மோன் மலைகளில் உள்ள பனி உருகி வெள்ளப்பெருக்காய் கலிலேயா கடலில் கலந்து அதை நிரப்பிய பின் யோர்தான் நதியாய் தென் திசையில் ஓடி சவக்கடலில் கலக்கும். கலிலேயா கடல் என்று சொன்னாலும் அது ஒரு உள்நாட்டு நன்னீர் ஏரிதான். தான் பெற்ற தண்ணீருடன் தனது ஊற்று நீரையும் சேர்த்து யோர்தான் நதியாய் வெளியேற்றுவதால் கலிலேயா கடல் நன்னீர் ஏரியாய் சுவையான மீன் வகைகளை உலகுக்கு தருகிறது. இன்றும் இஸ்ரேல் தேசத்திற்கு முக்கியமான குடிநீர் ஆதாரமாய் இருக்கின்றது. தான் பெற்ற தண்ணீரை வெளியே விடாது. வெறுமனே பாழாக்கும் சவக்கடல், உப்பு நீர் கடலாய் உயிரினம் ஏதும் வாழ இயலாது பாழ்பட்டு கிடக்கிறது. கலிலேயர் பெரும்பாலும் வீடுகளில் அராமிக் மொழி பேசினாலும் அங்குள்ள ஜெப ஆலயத்திலும் பள்ளிகளிலும் எபிரேயம் கற்றுத்தரப்படும். பரவலாக வர்த்தகத்திலும் அரசு அலுவலகங்களிலும் கிரேக்க மொழி பேசுவர். இக்காலத்தில் பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்தது. மத்திய தரைக்கடல் நாடுகளில் சிதறுண்டு போன யூதர்கள் இம்மொழிபெயர்ப்பை பரவலாக பயன்படுத்தினர். கலிலேயா கடலின் தென்மேற்கே ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தொலைவில் நாசரேத் உள்ளது. அரமைக் மொழியில் நாசரேத் என்பதற்கு காவல் கோபுரம் என பொருள்படும். மலை உச்சியில் அமைந்துள்ள இவ்வூரில் இருந்து கீழே உள்ள இஸ்ரேல் பசுமை சமவெளியை காண்பது கண்கொள்ளா காட்சி. தற்போது நாசரேத்திலிருந்து செப்போரிஸ் வழியாக கப்பர்நகூம் வரை செல்லும் இயேசுவின் பாதை ஜீசஸ் ட்ரெயில் என்ற வழித்தடம் புனித யாத்திரை செல்வோருக்காக அமைக்கப்பட்டுள்ளது. முழுவதும் யூதர்கள் வாழ்ந்த இச்சிற்றூரில்தான் நம் ஆண்டவர் சிறுவராய் வளர்ந்தார். அப்போது அதன் மக்கள் தொகை சுமார் 400 பேராக இருந்திருக்கலாம். எனவே ஊரில் உள்ள எல்லோரும் சிறுவர் இயேசுவை நன்கு அறிவர். இங்கு இருப்போர் பெரும்பாலும் விவசாயிகள். யோசேப்பு தச்சு தொழில் செய்து வந்தார். நாசரேத்தின் மிக அருகில் மகா ஏரோது கிரேக்க கலாச்சாரத்தில் தெக்கப்போலி என்னும் 10 பகட்டான நகரங்களை கட்டி கொண்டிருந்தாலும் நாசரேத் மக்கள் தங்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் இறை வழிபாட்டையும் தங்களின் பண்பாட்டையும் கைவிடாமல் கடைபிடித்தனர். கலிலேயர் இஸ்ரவேலின் மெய்தேவன் மேல் பற்றுதல் உடையோராய் அராமிக் மொழியில் கவிதை நடையுடன் சிறப்பாக பேச வல்லவர்கள். கிரேக்கமும் எபிரேயமும் அராமிக்கும் கலந்து பேசும் எருசலேம் நகர் மக்களின் கலப்புள்ள பாஷையிலிருந்து கலிலேயர் மொழி சற்று வித்தியாசமாக காணப்பட்டது. ஒருவரின் பேச்சிலிருந்தே அவர் சமாரியரா, கலிலேயரா அல்லது எருசலேம் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்தவரா என எளிதில் அடையாளம் காண முடியும். நாசரேத்தின் மிக அருகில் கலிலேயா பகுதியின் தலைநகர் செப்போரிஸ் உள்ளது. அங்கிருந்து மகா ஏரோதின் மகன் ஏரோது அந்திப்பா அரசாண்டார். இந்த அந்திப்பா ஏரோது தான் யோவான் ஸ்நானகனை கொலை செய்தவன். நம் ஆண்டவரையும் சிலுவையில் அறைய சம்மதித்தவன். சிசரியாவை தலைநகராக கொண்ட யூதேயா பகுதி ரோம ஆளுநர்களின் கீழ் ரோம பேரரசின் நேரடி கண்காணிப்பில் இருந்தது. சிறுவரான இயேசு தோற்சுருளில் எழுதி பாதுகாக்கப்பட்ட மோசையின் கட்டளைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் ஊரில் உள்ள ஜெபாலயம் சென்று கற்றுத் தேர்ந்தார். 12 வயது நிரம்பும் முன் அத்தனை வேத பகுதிகளையும் கற்றுத் தேர்ந்து வேத வசனங்களை வினவவும் விளக்கவும் மேற்கோள் காட்டவும் தக்க அளவில் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தார்.